அம்மா இவனுக்கா சொன்னா? என்ன சொன்னா? அம்மா சொன்னா. இவனா சொன்னா? என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அம்மா அம்மா சொல்லுடி. நல்ல வாயை மட்டும் தர திங்கிறதுக்கு. இந்தா. ஐயா நான் சொன்னேனே ஆபீசர் இவங்க ஐயா. இவர் இந்த ஊர் நாட்டாமா. இவங்க நாட்டாமையோட சம்சாரம். So, what's your good name? மதுமிதா. My name is Shakti. Oh. Shaktivel. Hi, I'm Madhumita. நான் வெற்றி. Can we take a selfie? Come closer. மது ஒரு நிமிஷம். What? லக்ஷ்மி செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐயோ 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 ஐயோ. அங்க போ. அவ செல்ஃபி எடுத்தாலும் செம்ம குல்ஃபி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியும். உங்க மனசுல இருக்கிறது வாயில வந்துச்சு. அவ குல்ஃபியா? அப்ப நான் யாரு? நீயும் குல்ஃபி தான். அப்ப நானும் அவளும் ஒண்ணா? நீ இப்படி போட்டு வாங்கினா உளறிடுவேன் நானு. நீ என் செல்லம், என் தங்கம். இல்ல அனு, நீ என் தங்க அப்படியே கையை போட்டு ஊறுறீங்க. உங்களுக்கு பொறையறனா அவைய தலையில தட்டணும். ஆமா அதானே. உங்களுக்கு கை இல்லையா? நீங்க தட்டிக்க மாட்டீங்களா? ஆமா அதானே. அப்படியே வெக்கம் கிட்ட போய் அவ தட்டினாலும் நீங்க அதை தடுக்க வேண்டியதானே? என்ன உங்க புத்தி எங்க போச்சு? ஒரே ஏறினதுல அதெல்லாம் கவனிக்கலானோ. என்ன கவனிக்கல? அவ தலையில தட்டும் போது கவனிக்கல. நெஞ்ச போட்டு தேய் 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 தேய்ச்சால. ஐயோ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பயுமா கவனிக்கல? நான் அத யதார்த்தமா எடுத்துக்கிட்டேன். என்ன யதார்த்தமா எடுத்துக்கிட்ட? என்னாலலாம் யதார்த்தமா எடுத்துக்க முடியாது. சரி அததான் யதார்த்தமா எடுத்துக்கிட்டீங்க. அவளை பார்த்து ஓவரா வழிஞ்சுக்கிட்டு அவ செல்ஃபி எடுக்கிறப்ப ஏன் நினைக்கிறீங்க? அதா அனு செல்ஃபி எடுக்கும்போது சிரிக்கணும் இல்லையா? அதனாலதான் சிரிச்சேன். ஏன் அவ பொம்பளைங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்க மாட்டாளா? இல்ல அனு, அவளுக்கு அழகான பொண்ணுங்களோட செல்ஃபி எடுக்க பிடிக்கலையோ என்னமோ. ஏடா குடும்ப சமாளிக்காதீங்க. வெற்றி மாமா என்ன செல்ஃபி எடுக்க கூப்பிட்டா லட்சுமிகா கூப்பிட்டு வச்சு எவ்வளவு அழகா ஒண்ணா செல்ஃபி எடுத்தாங்க. உங்களுக்கு ஏன் தோணல? உங்களுக்கு ஏன் தோணல? அனு நான் சரண்டர். சரி நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்றேன். அனு இங்க பாருங்க, அவ இந்த வீட்டை விட்டு வெளில போற வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. ஐயோ இந்த இடத்தை விட்டா? ஆமா. அனு இப்படியே உட்கார்ந்திருக்கணும். அனு வந்துட்டா பாம்பேல இருந்து. இல்ல அனு, ஒரு சட்டை போட்டு நீங்க காலையில எதுக்கு சட்டை மாத்துறீங்க? ஏன் மாத்துறீங்க? அனு நான் சொல்றது. உங்கள வாய மூடுங்கன்னு சொன்னேன். செல்ஃபி எடுக்கறாரா? செல்ஃபி? ஏன் கூட செல்ஃபி எடுத்துக்கீங்களா? ஏன் கூட செல்ஃபி எடுத்துக்கீங்களா? ஏன் இழுக்கிறீங்க? இனிமே செல்ஃபி எடுங்க. போன் உடைச்சு போட்டுருவேன். அனு சொல்றத கேளு. வாய மூடுங்க. என்னையா புதுசா வழியிற? ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. விசில் கேக்குதா? விசில் ஒண்ணு. எரும மாடு செல்ஃபி கேக்குதா உனக்கு? எரும மாடு சொல்லிக்கிட்டே இருக்க. செல்ஃபி எடுக்கிறியா நீ? என்ன எவ்வளவு தைரியம் உனக்கு? கேட்ச் பிடிக்கிறேன். திமிரு பிடிச்சிருக்கா உனக்கு? முதல்ல கடிக்க செல்ஃபி கேக்குதா? ஐயோ இன்னும் அடங்கல நீ. உன்னை என்ன பண்ற பாரு. என்னத்தேன நீ இந்த பால் புடிய வீசி இது உடைஞ்சிருச்சுன்னா நம்ம குட்டி அர்ஜுன் என்ன பண்ணுவான்? இந்த முதல்ல செய்யக்கூடாது. தப்புன்னா இந்தா இவ்ளோ அடிக்கிற, கொஞ்சம் கூட உன் உடம்புல சாணி இல்லையா? அதெல்லாம் இருந்தா இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்த முடியுமாத்தேன்னு? என்னது
நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க அத்தை? யோ, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இத்தனை நாளா வராத போற, இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா வந்துச்சு? அதுவும் உன் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறமா? அதுவா தேனு, என் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல, அது தன்னாலேயே வந்துச்சு. தன்னால வரல, அவ இவர் தம்பி நெஞ்சில கைய வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. அத்தை நீங்க வேற அத்தை, ஏன் இப்படி ஏடா உடம்ப கோத்து விடுறீங்க? யோ, முதல்ல இந்த பக்கம் திரும்பி பேசு. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உனக்கு பொறை ஏறி நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா பொறை ஏறிச்சு? அதுக்கு பதில் சொல்லு. என்னத்த நீ இப்படி பேசுற? இந்த வீக்கல், தும்மல், இருமல், கொட்டாவி, பணம், பதவி, பட்டம், பொறப்பு, இறப்பு இதெல்லாம் வானாலும் வராது, போனாலும் போவாது. இதத்தானே சொல்ல வந்தீங்க மாப்பிள? கரெக்டா சொன்னீங்க அத்தை. இந்த ரஜினி டயலாக் எல்லாம் செல்லாது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க அம்மா கரெக்டா சொன்னாங்கல்ல, இதோ வரேன். நில்லு. என்னையா பதில் சொல்லாம போற? அதுதான், நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்க அம்மாவே பதில் சொல்லிட்டாங்களே, அவங்க கிட்டயே கேட்டுக்க. இப்ப நீ எங்க போற? இல்ல தெரியும், கீழே விருந்தாளி வந்திருக்காங்க. நான் அவங்கள கவனிக்காம உன் கூட நின்னு பேசிட்டு இருந்தா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க, அதான். அந்த பம்பைக்காரியை தான் சொல்றாரு. அத்த நீங்க வேற அத்த, என்ன அத்த விடுத்தேன்னு. உன் புருஷன் போற போக்கு சரியில்லை. புதுசா ஒருத்தி பளபளன்னு வந்து இறங்குனதும் உன் புருஷன் பாய பாக்குறாரு. அவளும் ஊர் நாட்டான பார்த்ததும் உரசி பாக்குறா. ஏய், கண்ட்ரோல் பண்ணி வை சொல்லிட்டேன். போயிடு. போ, 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 போ. என்ன தேனு? என்ன நொன்ன தேனு? எங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தியா? சும்மா தமாஷுக்கு சொல்லிட்டு போறாங்க. நான் வரட்டுமா? ஒண்ணு எங்கேயும் போ தேவையில்ல. என்ன கேட்காம நீ இந்த வாசல நகர்ந்து போன அப்புறம் ஒண்ணு அடிச்சு கொன்னுடுவேன். மண்டை உடைஞ்சிரும். பயம் இருக்குல்ல? போ போ, போய் அப்படி உட்காரு. இங்கயா? அங்கதான் போய் உட்காரு. கீழயா? ஆமா, உட்காருன்னு சொல்றேன். கட்டில உட்காரு. உட்கார்ந்துக்கிறேனே. பெரிய துரையா நீ உட்காரியா? உட்காரு உட்காரு. சரி. நான் சொல்ற வரைக்கும் நீ எங்கேயாவது போன உன்னை அப்படியே ஜோடியா செல்ஃபி எடுத்துக்கிறியா? பாக்குறேன் இன்னைக்கு நீ எப்படி இங்க இருந்து போற நானும் பாக்குறேன். அவ்வளவு கொழுப்பேறி போச்சா உனக்கு? இங்க இருந்து நகுந்த உன் மண்டிய ரெண்டா பொளந்துருவேன். நான் மும்பைல இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆகும்போது how to face the village peopleன்னு மனசுல கொஞ்சம் பயமா இருந்தது. உங்களெல்லாம் பார்த்ததும் it's gone. அவன் ஏமாத்துறதுக்கும் திருடுறதுக்குமே தைரியமா வரும்போது நீ இந்த கிராமத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்க. உனக்கு என்னமா பயம்? நல்லது செய்யணும்னு நினைச்சு வர்றவங்களுக்கு நல்லவங்க 4 பேரோட உதவி தானா கிடைக்குமா? ஏங்க, அவளே களைச்சு போய் வந்திருக்கா. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டுமே. எஸ் அங்கிள், ஆண்டி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. I'm so tired. மனசுல பட்டுதுன்னா பட்டுன்னு சொல்லிடுவா போல் இருக்க. விவோ சொன்ன உடனே உனக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லிட்டா. Oh, okay, ஏ thank சக்தி, அப்பா. ஏய், எங்க எங்க எந்திரிக்கிற? தான் வந்துருவான், சொன்னோன்னு வந்துருவான். நம்ம பசங்க அப்படி. மாமா உன்னை எதுக்கு கூப்பிடாருன்னு தெரியும், நீ அமைதியா இரு. சரி, இப்ப நான் போவா வேணாம்? ஷோ, இவ்வளவு வாங்கி பத்தலையா? போவியா போவியா? ஏ சக்தி, மறுபடியும் கூப்பிட்டாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், இவங்களை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு வரணும்டா. ஐயோ, நல்ல சான்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. இவ்வளவு வாங்கியும் நீ திருந்தல. கொண்டாட்டி எதை கேட்டிருப்பா, எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். கொடுத்தோன்னே வந்துருவான். நீ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிடுவியா? சரி, ஆளை விடு. ஏ சக்தி, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, போவா வேணாவா? சரி போ. ஏய், என்ன நம்ம ரூம் வாசல் வரைக்கும் போயிட்டு அப்பா கால் சுளுக்கிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுற, புரியுதா? எனக்கு தான் கால் சுளுக்கலையே. இப்ப சுளுக்கிச்சா? போ. சரி. ஏ சக்தி வேலு, அப்பா என்னப்பா? ஏய், இவங்களை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு வந்துடுறா. அப்பா, என்னடா ஒரு மாதிரியா நெளிச்சுக்கிட்டு நிக்கிற? காலு சுளுக்கிடுச்சுப்பா. சுளுக்கிடுச்சா? என்ன சுளுக்கிடுச்சுங்கிறா? அதான் சொல்லிட்டல.
என்னம்மா திடீர்னு சுளுக்கிடுச்சுங்கிறா? டேய் தங்கவேலு, தங்கவேலு. யோ யோ எங்க எதிர்க்கிற? உட்கார் உட்கார். மண்டே உடைச்சிரு. இல்ல உட்கார். அப்பா என்ன கூப்பிடுறாரு. உங்க அப்பா கூப்பிடுறாரு? உங்க அப்பா எது கூப்பிடுறாருன்னு எங்களுக்கு தெரியும். உட்கார். அந்த குந்தானியை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விடணுமா? போயிடுவியா நீ? போயிடுவியா? சத்தம் இல்லாம அடித்தேனே. என்னடா பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன்பா. கத்தாதீங்க மாப்பிள்ள. இதோ வந்துருவாமா. சின்னவனோட இவன் கொஞ்சம் வேகம், எதையும் தாங்குவான். சொன்ன கிளம்பு. என்ன? சொன்னா கேட்க மாட்டேன். உட்காரியா? உட்காரியானா? உட்கார்ந்துரு. அப்பா கூப்பிடுறாருன்னு. அதெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன். நீ மூடிக்கிட்டு உட்காரு. உட்காரியா? உட்காரு. சீ உட்காரு. ஐயோ டேய் தங்கவேலு, மாமா என்னம்மா வர்றன்னு குரல் மட்டும் வருது, ஆளை காணா? அவரு பாத்ரூம்ல இருக்காரு மாமா. நிறைய சாப்பிட்டாருல, அதான் உங்க புள்ளைக்கு வயித்து கலக்கிடுச்சு மாமா. வயித்த கலக்கிடுச்சா? வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கும் போதுதான் ஆளாளுக்கு சுளுக்குது கலக்குதுங்கிறாங்க. நோ ப்ராப்ளம் அங்கிள். நான் கால் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன். அம்மாடி, இந்த ஊர்ல அந்த வசதியில இல்லம்மா. ஓ மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, இந்த பொண்ணை கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விடலான்னு பார்த்தா சக்திக்கு கால் சொல்லிடுச்சான், தங்கவளுக்கு வயிறு பிடிங்கிடுச்சான். என்ன கொடுமை இது. இருங்க மாமா, வெற்றி இங்க தான் இருக்காரு, அவரை கூப்பிடுறேன். அப்படியா? சரி, அனுப்பி விடுமா. ஏங்க இங்க வாங்க. இரு வரேன். என்ன? அவங்கள நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல டிராப் பண்ணணுமா? பண்ணிட்டு வந்துடுறீங்களா? சரி. ம். நீ பையனை பாத்துட்டு. இதான் வந்துட்டாமா. இதான் வந்துருவாமா. ஏய், பத்திரமா இவங்களை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல சேர்த்துறா. சரி. அவங்களுக்கு எல்லா வசதி இருக்கான்னு பாத்துட்டு வந்துரு. சரிப்பா, வாங்க. சாரி மது, டிரைவர் வரல, அதான் இந்த கன்ஃபியூஷன். சாரியா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பை. பை ஆண்டி. பை. சரிம்மா. வாங்க. ஏய், நான் எடுத்துட்டு போறேன். இட்ஸ் ஓகே. இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். பை அங்கிள். சரிம்மா. லட்சுமி. என்னக்கா பண்ற? கீழே வாங்க. இத நிக்க வச்சுட்டு ஏன் இப்படி ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்னடி பண்ணேன்? அந்த குட்ட பாவாடைக்காரி கூட ஏன் வெற்றி தம்பி அனுப்புன? சக்திக்கு கால் சொல்லுக்கு, மாமாக்கு வயிறு சரியில்லைன்னாரு. அப்புறம் யார் தான் போவாங்க? அதான் அனுப்புனேன். உங்களுக்கு என்னக்கா? யாரோ போட்டுமே, ஏன் வெற்றி மாமா அமிச்சீங்க? ஐய, ஏதோ கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி மாத்தி மாத்தி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. யோ லட்சுமி, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? அவளை பார்த்த உடனே என் புருஷன் இருக்காரே அப்படியே குழஞ்சுக்கிட்டு அவ பின்னாடியே போறாரு. உடம்புல பளபளப்பு, உதட்டுல லிப்ஸ்டிக், குதிகால 6 அடிக்கு தூக்கி வச்ச மாதிரி செருப்பு, பந்தய குதிரை மாதிரி அப்படியே வந்து நிக்கிறா. விட்டா என்ன கட்டிக்கிச்சே ஒரு தடிமாடு, அது அப்படியே விரட்டிக்கிட்டே போயிடும் போல இருக்கு. அதான் வயிறு சரியில்லைன்னு சொல்லி முதுகுல 4 குத்து குத்தி உட்கார வச்சேன். என்னக்கா? அக்கா, இங்கேயும் அதே கதை தான். பார்த்த 10வது நிமிஷத்துலயே அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. கண்ணத்தோட கண்ணை வச்சு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஒரசிக்கிட்டு நடக்கிறா, ஒரசிக்கிட்டு பேசுறா. அத பார்த்து என் ஹார்ட் பீட்டே நின்றுச்சு தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ நடந்தா கதவுக்கு பின்னாடி எவ்வளவு நடக்கும்? அதான் நொங்கு நொங்குன்னு தலையில கொட்டி ஆளு சுளுக்குன்னு போய் சொல்ல சொன்னேன். நீயுமா? ஏய், ஏன் நீ சிரிக்கிற? அவ கூட போன உன் புருஷனாவே திரும்பி வரணும்னு வேண்டிக்கமா? அக்கா, எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும். அதுக்காக நீயே அவரை இன்னொருத்தி கையில புடிச்சு கொடுத்துருவியா? காப்பாத்துன்னு கும்பிட போற கோயிலுக்கே ராத்திரியில பூட்டு போட்டு தானே வைக்கிறாங்க. அதுக்காக கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? ஆமாக்கா, நம்ம ரொம்ப நல்லவர் நம்பிட்டு இருந்த மாமனாருக்கே இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்குல்ல. பாத்துக்கோங்கக்கா. இது பாரு அனு, ஒருத்தர் சந்தேகப்பட பெரிய பெரிய காரணம் எல்லாம் தேவையே இல்ல. சின்னதா ஒரு மாற்றமே போதும்.
நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் பெரிய தெளிவு வேணும். நான் வெற்றியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே அவர் மேல எனக்கு சந்தேகம் வராது. அப்படியே வந்தாலும் அன்னியோட என் வாழ்க்கை முடிஞ்சிடும். என் புருஷன் மாற மாட்டாரு. அதையும் தான் பார்க்கலாம். ஏதோமா எங்களுக்கு தோணுச்சு சொன்னோம், அப்புறம் ஓ இஷ்டம். வாடியானு அக்கா அனு, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி நடக்காது, போ. ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு மாமாவும் சக்தியும் பாவம். வெற்றி, நம்ம போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்கா? இல்ல 4 கிலோமீட்டர் தான். அவ்வளோ தூரமா? அது வரைக்கும் என்னால சைலண்டா வர முடியாது. சே சம்திங் அபவுட் யூ. என்ன? இல்ல, உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, ஒரு பொண்ணு இந்த கேள்வியை எப்ப கேட்பான்னு ஒவ்வொரு ஆம்பளையும் வெயிட் பண்ணுவாம. கேட்ட உடனே இந்திரன், சந்திரன், ஹரிச்சந்திரன்னு தன்னை ஒரு லெஜெண்டா ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் அவ்வளோ படிக்கலல்ல. So what? Oh, I'm sorry. இப்ப அதனால என்ன? எனக்கு அதுல ஒன்றும் சங்கடம் இல்லைங்க. என் வைஃப் படிச்சவன். வீட்டுல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவளை கேட்டுதான் செய்வோம். அவ சொல்றது கரெக்டா இருக்கும். But one thing, அறிவுக்கும் படிப்புக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. படிச்சவன் தான் புத்திசாலின்னு சொல்ல முடியாது வெற்றி. அப்படின்னா என் பொண்டாட்டி படிச்ச புத்திசாலி. இல்ல, உங்களை விட புத்திசாலியா அவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஐயோ, நிஜமாவே என் பொண்டாட்டி புத்திசாலி தான். ஓ, லக்ஷ்மி சொல்ற எல்லா முடிவையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆமா. அதனால அதுல எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுனால அவங்க உங்களை விட புத்திசாலின்னு நம்புறீங்க. That's all. இல்ல, அது எனக்கு விமன் சைக்காலஜி தெரியும். தான் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு ஆம்பளை ஆட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லங்க, லக்ஷ்மி அந்த மாதிரி ஆள் இல்ல. ஹே, கூல் கூல் கூல். நான் லக்ஷ்மின்னு பர்டிகுலரா சொல்லல, பொதுவா சொன்னேன். ஓஹோ, சரி. நான் சொல்றது சரியானு நெக்ஸ்ட் டைம் நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு அவங்களே உங்க அனுமதி இல்லாம மாத்திடுவாங்க. என்னங்க, சைக்காலஜி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. நான் வண்டி ஓட்டட்டுமா? இவன் என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறானே. கெஸ்ட் ஹவுஸ் தானே வர, அங்க வச்சு உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன்டா. உன்னை விட மாட்டேன். வெற்றி, நீங்க எதுல எடுத்துட்டு வரீங்க? ஐயோ, நீங்க எங்க வீட்டு விருந்தாளிங்க. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? நான் சொல்றேன்ல, தள்ளுங்க, நான் எடுத்துட்டு வரேன். வெற்றி, வாங்க வாங்க வாங்க. வாவ். நீங்க சிட்டில இருந்து வந்திருக்கீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு. மொட்டை மாடிக்கு போனா குளு குளுன்னு நல்லா காத்து வரும். வீட்டை சுத்தி வயல்வெளி எல்லாம் இருக்கு. வெற்றி வெற்றி, chill out. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், விட்டுருங்க. ஐயோ, அது எப்படி விட்டுற முடியும்? இந்த ஊர்ல எது எங்க கிடைக்கும்னு
உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போய் ஒரு ஆளை அனுப்புறேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவன் செஞ்சு கொடுப்பான். ஐயோ, நான் தான் வேண்டான்னு சொல்றேனே. அப்பா உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னாரு. அவர் பேச்சை என்னால மீற முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். உங்களுக்கு என்ன வேணுமோ அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் செஞ்சு கொடுப்பான். சரியா? நான் வரேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? கார்ல வரும்போது நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வரேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போக நான் யாருன்னு பாப்பீங்க.